முருகர்னு நம்ம இன்றைக்கி கும்பிட்டுருக்குறோம். அவர் வந்து பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள் 4 பேரில் ஒருத்தர் அவர். ஸோ அவர் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரியும், இவர் தியான சேனாதிபதியாக போயிட்டு சண்டை போடுற மாதிரியும். அப்போ அவர் பேர் என்ன? சனத்குமார மகரிஷி. அப்பா கிட்ட போய் கேட்குறாரு, அப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு காட்சி வந்துச்சேன்னு. பிரம்மா சொல்கிறார், இது வரைக்கும் நான் அப்படி ஒன்றும் எழுதலை. எப்போ உனக்கு அந்த விஷன் வந்திருக்கோ அந்த மாதிரி நடக்கும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற போது நீ தேவ சேனாதிபதியாக போவே, தேவர்களுக்கு தலைவனாக போ அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் இந்த சூரபத்மன், சிங்கமுகாஸ்வரன் இவங்கெல்லாம் வந்தபோது முருகப்பெருமானுடைய அவதாரம் உலகத்தில் நிகழ்கிறது. சரி, அப்படி நிகழ்கிற போது கூட அந்த சனத்குமார மகரிஷியாக இருந்தார் இல்லையா, அவர் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதாவது இட் இஸ் நாட் தட் தே வென்ட் இன் டு பெட்ரூம், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கற்பனைலாம் பண்ணிக்கக்கூடாது. இவர் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போது சிவபெருமான் நேரில் வர்றார். இவர் கண்ணை முழிச்சு பார்க்குற போது சிவன் சொல்கிறாரு, அப்பா உனக்கு என்ன வரம் வேணும்ன்ட்டு. நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ எதிரில் வந்து நின்று வரம் வேணுமான்னா உனக்கு எங்கிட்ட ஏதோ வேலை ஆகணும் போல இருக்குது, கேளுன்றார் இவர். சிவனுக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு உன்ன மாதிரி ஒரு மகன் பிறக்கணும்பா, பிரம்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகன் இருக்கே அப்படின்ட்டு. சரி எங்கள் அப்பா சொல்லிக்கிறாரு, தேவாசுர யுத்தம் வருமா, அப்போ வந்து நான் தேவசேனாதிபதியாக அந்த அவதாரத்தில் நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன் போ அப்படின்னாரு. பக்கத்தில் இருந்த பார்வதி சொன்னாலாம், அப்பா எனக்கு ஒரே சந்தோஷம், இவ்வளோ நல்ல பிள்ளைய எனக்கு பிறக்க போகுதுன்னு. இப்போ சொல்கிறேன், நீ யாருமா? அந்த ஆள் தான் வரம் கேட்டேன்னு நான் ஓகே சொன்னேன். உனக்கெல்லாம் பிறக்க மாட்டேன், தாயோட கர்ப்பத்தில் பிறக்க மாட்டேன். ஐயோ நிஜன்னு பேர், தாய் கர்ப்பத்தில் பிறக்காமல் இருக்கிறதுக்கு பிறக்க மாட்டேன்ட்டு. அது எப்படி, நான் இல்லாமல் அவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும்ன்ட்டு. அப்போ சிவன் சொல்கிறார், நான் வந்து பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்துட்டு என்னை துரச்சின்னு போனான். அப்போ நீ என்னை பார்க்கலையேன்ற தாபத்தில் உருகிட்ட, அதுதான் வந்து பஸ்மகுலம். அதாவது தாய் பார்வதி தேவியுடைய உடம்பு இல்லையா, அது உருகி போச்சு, அதுதான் பஸ்மகுலன்றது. அது உன் உடம்பு தானே அப்போ, அதனால் பஸ்மகுலத்தில் இவனை தாங்கணும் அப்படின்னு. ஒரு 6 லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கிருத்திகை பெண்டிர்கள்னு பேர். அவங்க மகாவிஷ்ணுக்கிட்ட தவம் செஞ்சுன்னு இருக்காங்க. உலகத்திலேயே உயர்ந்த மகன் எங்களுக்கு தான் பிறக்கணும்னு. மகாவிஷ்ணு அவங்க எதிரில் வர்றாரு. அவங்க 6 பொம்பளைங்க. அம்மா நீங்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, அதனால் நான் யாராவது ஒருத்தர் குழந்தை கொடுத்தா மீதி 5 பேர் எனக்கு சாபம் கொடுத்துருவீங்க. உலகத்திலே உத்தமமான பையன் பார்வதிக்கும் சிவனுக்கும் பிறக்கிறவன் தானே, அவன் இப்போ பிறக்க போகிறான். நீங்கள் 6 பேரும் அவனுக்கு ஃபாஸ்டர் மதர்ஸ். அந்த காலத்துலலாம் ஃபாஸ்டர் மதர்னால் பால் கொடுக்கறதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் 6 பேரும் பால் கொடுங்க அப்படின்னுறார். அப்போ முருகப்பெருமான் சிவனுடைய நெற்றியிலிருந்து 6 பொறிகளாக வருகிறார். அந்த சரவண பொய்கையில் அவங்க 6 குழந்தைகளும் வராங்க. 6 பெண்கள் எடுத்து பால் ஊட்டுறாங்க. பார்வதி வந்து அந்த 6 குழந்தைங்களும் ஒன்றா சேர்க்குறான். அப்போ 3 முகங்கள் போற்றி அப்படிங்கிற மாதிரி 6 முகத்தானாக அவன் வந்தான் அப்படிங்கிறது. இதெல்லாம் புராணத்தில் வருகிற விஷயம். இதை கூட நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. அதாவது புராணங்களில் வர்ற கதைகள்லாம் அந்த காலத்தில் இருந்த ஒரு சொசைட்டிக்கு புரியறதுக்காக கண்ணு காது வாய் மூக்கெல்லாம் வச்சு பிரமிக்கிற மாதிரி செஞ்சது. இப்போ முருகன் யார்? 6 சக்கரம் உண்டு. 6 சக்கரம் இருக்குது நம்ம உடம்புல, தொப்புள் கொடியிலேருந்து ஆரம்பித்து. ஸோ 6 முகங்கள் அப்படின்னா அதை தான் சொல்கிறாங்க.